கொளத்தூரில் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகள். வாரத்துக்கு ஒரு முறை வந்து நலத்திட்ட பணிகள் நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. நான் 15 நாளுக்கு ஒரு முறை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து உங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன், மக்களை எல்லாம் பார்த்திருக்கேன். அதன் சேகரபாபு அவர்கள் இங்கேதான் இருந்துட்டு இருக்கிறார், வருஷம் முழுக்க இங்க இருக்கிறார். இவ்வளவு திட்டங்களை இந்த 5 வருஷத்துல இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோங்கிற உரிமையோடு இன்னைக்கு மக்கள் சந்திச்சு வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம்? கொளத்தூர் மற்றும் மில்லிவாக்கத்தை இணைக்கின்ற ஒரு தீவன் சிட்டிபாபு பாரா யார் கட்டி கொடுத்தது? நம்முடைய தலைவர். பூப்புகார் நகர்ல கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கு. ரெட்டேரி சந்திப்புல ஏசி பேருந்து நிலையம், திருவிக்கா நகர்ல பேருந்து நிலையம், பெரியார் நகர்ல பேருந்து நிலையம், இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் உங்களோட தொகுதிக்கு பண்ணி கொடுத்திருக்கார். பெரியார் நகர் கார்த்திகேயன் சாலையில அனைத்து கட்டமைப்பு மற்றும் நவீன வசதியுடன் ரத்த டயாலிசிஸ் சென்டர் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். கொளத்தூர் பகுதியில 13 மாநகராட்சி மற்றும் அரசு பள்ளிகளுடன் புதிய கட்டமைப்போடு இணைந்த அனைத்து வசதிகளும் கூடிய நவீன பள்ளியாக நம்முடைய முதலமைச்சர் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மாற்றி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ஸ்டேட், நம்பர் 1 தொகுதியாக முதல்வர் படைப்பகம் இங்கதான் கொளத்தூர் தொகுதியில முதல் ஆரம்பிக்கப்படுது. இன்னைக்கு அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு முதல்வர் படைப்பகம் ஆரம்பிக்கப்படுதுன்னா முதல்ல ஆரம்பிச்சது இந்த கொளத்தூர் தொகுதி தான். அதே மாதிரி கல்விச்சோறு மற்றும் நவீன வசதியுடன் கூடிய நூலகங்கள், லைப்ரரிஸ் இந்த தொகுதி முழுக்க அமைக்கப்பட்டிருக்கு. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய சார்பாக பழைய கட்டிடங்கள் இணைக்கப்பட்டு இன்னைக்கு கோதவபுரம் ஜமாலியா ஹவுசிங் போர்டு மற்றும் ராஜாகரன் பகுதியில் கிட்டத்தட்ட 1200 புதிய குடியிருப்புகள் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். கணேஷ் நகர் பகுதியில் கூடுதல் திறன் கொண்ட புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. நேர்மை நகர் பகுதியில் கூடுதல் திறன் கொண்ட மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. பேரறிஞர் அண்ணா திருமண மாளிகை ஜமாலியா லைன் திட்டத்தில் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 130 அடுக்குமாடி குடியிருப்புகள், அதே மாதிரி பல உடற்பயிற்சி கூடம், நியாய விலைக்கடைகள், அங்கன்வாடிகள், திருமண மண்டபம், திருவைக்க நகர்ல காமராஜர் திருமண மண்டபம், இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை நம்முடைய அரசு இந்த தொகுதிக்கு செஞ்சு கொண்டிருக்கு. நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கொள்வதுதான், இந்த தொகுதிக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கோம். கரெக்டா? போன முறை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய தலைவர் சொன்ன முதல் வாக்குறுதி என்ன? பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் சொல்லி கொடுத்தாரா? நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அன்னை போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், மகளிர் விடிய பயண திட்டம். ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாசம் சேமிச்சிருக்கிறாங்க இந்த 5 வருஷத்துல. இப்படி பல்வேறு திட்டங்கள். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்க 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தோடனே சாப்பிடணும். தரமான முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். 19 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தில் பயன்படுறாங்க. அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. நான் முதல் திட்டத்துல 3 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். லேப்டாப் திட்டம் இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சு ஒரே மாசத்துல 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தோட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31 லட்சம் மகளிருக்கு நம்முடைய தலைவர் உரிமை தொகை திட்டத்தை கொடுக்கிறோம். இந்த திட்டத்தை, உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டின்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம்